ஆர்சிபி 18வது வருஷம் டோனி கோலி 18 வந்து கப்பு ஜெயிச்சிருவாங்க சார். டீம் ஜெயிக்கணும்னா கோலி கேப்டன், கோலி மாதிரி ஒரு கேப்டன் வித்தின் 20th ஓவர் பண்ற கேப்டன்சிக்கு விராட் கோலி தான் பெஸ்ட் கேப்டன், வேற யாருமே கிடையாது. அப்புறம் ஒருத்தருக்கு தான் அந்த பிரெயின் இருக்கு. ஒரு மூவ் கரெக்டா அவங்க பண்ண, 2 மூவ் நல்லா பண்ணிருக்கணும். அவங்க டீம் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஃபார்மேட்ல யார் வேணா ஜெயிப்பாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா போலிங்ல ஸ்பின் என்ன இருக்கு, ஸ்பின் எனக்கு சொல்லுங்க. லிவிங்ஸ்டனும் ருனால் பாண்டியாவும் போட்டு எந்த டீமை கண்டெயின் பண்ண முடியும்? சில மேட்சஸ் ஆர்சிபி யாரு நீங்க பாத்தீங்கன்னா என்னடா இவங்க எப்படா உதப்படுறாங்கன்னு தோணும். அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸ்டேன்வான் கையில குடுத்துட்டீங்களா, ஆஸ்திரேலியா போச்சு மேட்ச். ஜேமி ஆண்டர்சன் கிட்ட குடுத்தீங்கன்னா ஐயோ பால் சிங்காவுமே, நார்மல் கிரிக்கெட் ஆட முடியாது. சைக்கலாஜிக்கலா டவுட்ஸ்ன்ற விதைகளை விதைச்சுனே இருப்பாங்க. அதுதான் பிளஸ் அவங்களுக்கு. இதுல வந்து நீங்க டைவர்ட் ஃபீல்டிங் அவங்க பண்ணணும்லாம் கிடையாது. 4-5 6 அடிச்சாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. சிஎஸ்கே பத்தி பேசுறோம் சார். பக்கத்து ஸ்டேட் நான் கூட ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துட்டு வந்தேன் சார் நம்ம சேனல்ல தான். ஆர்சிபி பத்தி ஆர்சிபி பத்தி சும்மா கேட்டது ஜெயிக்குமான்னு. அதுக்கு போறவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து திட்டுறாங்க சார். ஆர்சிபி பத்தி கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யார் அப்படின்னு சொல்ல திட்ட ஆரம்பிச்சாங்க சார். ஆர்சிபி 18வது வருஷம் டோனி கோலி 18 வந்து கப்பு ஜெயிச்சிருவாங்க சார். I don't know why Kohli is not doing the captaincy. இந்த டீம் ஜெயிக்கணும்னா கோலி கேப்டன், கோலி மாதிரி ஒரு கேப்டன். இப்ப பட்டிதார் பண்ணாருன்னா, பட்டிதாருக்கு அட்வைஸ் பண்ணாருன்னா கோலி ரைட்டு, பட்டிதார் பண்ணுவார் நல்லா. பட்டிதாருடைய மூவ் ஒன்று ராங்கா போச்சுனாலும், ஒரு கேட்ச் விட்டாலோ ஒரு ரன் போச்சுனாலும் விராட் கோலி பயங்கர வேகமெண்டா கச்சா மட்டும் திட்டுறதும் இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் எல்லாம் இருக்கும்போது அது டீம் ரொம்ப பாதிக்கும். அவரால் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு அவரே கேப்டனா இருந்தது பெட்டருங்கிறேன். ராதர் தேன் இன்னொரு மூவுக்கு இன்னொருத்தரை திட்டி இன்னொரு 4 பேருக்கு செயின் ரியாக்ஷனா போறதுக்கு பதிலா ஒரு மூவ் கரெக்டா அவங்க பண்ண, 2 மூவ் நல்லா பண்ணிருக்கணும். அவங்க டீம் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஃபார்மேட்ல யார் வேணா ஜெயிப்பாங்க. ஆர்சிபி சில மேட்சஸ் ஆர்சிபி யாரு நீங்க பாத்தீங்கன்னா என்னடா இவங்க எப்படா உதப்படுறாங்கன்னு தோணும். அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸ்ட்ரோக் பிளே, அடிக்கிற ரன்ஸ் எல்லாம், பட்டிதார் அடிக்கிற பேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்ல அடிக்கிற சர்வசாதாரணமா அடிப்பாங்க சார். 2 இடத்துல எங்க விடுறாங்கன்னா கேப்டன்சி ஒன்னு. அந்த கேப்டன்சி ஹவ் தே பைண்ட் தி ஹோல் டீம் 11 எப்படி பைண்ட் பண்றது கடைசி ஸ்டேஜஸ்ல. ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாம் பண்ணலாம், அந்த கோயிங் இஸ் குட் நல்லா பண்ணலாம். அட்வான்ஸா போகும்போது 16 to 20th ஓவர் பண்ற கேப்டன்சிக்கு விராட் கோலி தான் பெஸ்ட் கேப்டன், வேற யாருமே கிடையாது. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த பிரெயின் இருக்கு, கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ரெண்டாவது வந்து என்னன்னா போலிங்ல ஸ்பின் என்ன இருக்கு, ஸ்பின் எனக்கு சொல்லுங்க. லிவிங்ஸ்டனும் ருனால் பாண்டியாவும் போட்டு எந்த டீமை கண்டெயின் பண்ண முடியும்? இப்ப ஸ்லோ விக்கெட்ஸ் தான் நம்ம ஊர்ல. இப்ப மீதி டீம் கேகேஆர் நீங்க பேசுறீங்க, 2 கதர் ஸ்பின்னர்ஸ் அண்ட் 1 ஃபாஸ்ட் bowler ரானா was becoming a great bowler for slow, brilliant bowler. இந்த பக்கம் ட்ரையோ டெரிஃபிக் இந்தியன் டீம் மாதிரி நூறு ஜடேஜா, அஸ்வின். டெல்லி கேபிட்டல்ஸ்ல அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேல் ஓகே. சோ இப்ப சாண்டனர் மும்பைக்கு அவ்வளவுதான். மும்பை அண்ட் பெங்களூர் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம். எப்படி கண்டெயின் பண்ணுவாங்க? 2 பேருமே 200 அடிப்பாங்க 20 ஓவர்ல. எப்படி கண்டெயின் பண்ணுவாங்க? என்ன போலிங் வச்சிருக்காங்க. பும்ரா வேற இல்ல மும்பைக்கு சொல்லும் போது, இங்க வந்து புவனேஸ்வர் குமார் ஓரளவுக்கு போடுவார், கண்டெயின் பண்ணுவார். அதனால இவங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு ஸ்கேர் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு போலிங்ல ஏன் கொட்ட விட்டாங்க டாப் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுல? இவங்க ஏன் கோலியை கேப்டனா போடல? இதுதான் என்னோட கொஸ்டின். எந்த டீம் வேணா யார வேணா அடிக்கும். நீங்க மட்டம் தட்டுறது கிண்டல் எல்லாம் விட்டுடுங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் டெபு உள்ள வரும்போது அவருடைய ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷன். உள்ளுக்குள்ள வர்றாரு பஞ்சாப் கிங்ஸ், முதல் ஓவர்ல 25 ரன் அடிக்கிறது யாருன்னா சுனில் நரேன். டீமுக்கே கட்சியில் எடுக்கிறாங்க. இவருக்கு ஃபுல்லா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸுக்கு டார்கெட் இவர் தான். எங்கிட்ட இன்டர்வியூல சொல்லிருக்காரு, வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எந்த டீம் அடிச்சு கொதர்னாலும் அவங்களே எடுத்து இன்னைக்கு சுனில் நரேனோட பெட்டர் போல்ற சுனில் நரேன் சொல்றாரு டிஎஸ் போலர் தான் டீம்ன்றாருன்னா என்ன ஒரு ஸ்டோரி அது? அப்படியே ஒரு டீமுக்கு நடக்காது. அது நடக்கும். யாரோ ஒருத்தர் மேபி லக் ஃபேக்டர்ல பட்டிதார் கேப்டன்சி டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். நம்ம வந்து டெக்னிக்கலா விஷயங்களை பார்க்கும்போது பிளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்றேன். ஆர்சிபியை நான் மட்டுமே தட்டல, வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்றேன். இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்ற. வேக்யூம் கிரியேட்டட் இன் யுவர் bowling department and a captain who's constantly to be looking at Virat Kohli for the next signal. என்ன சார் பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், யாரு கொடுக்கணும்? அப்படி கொடுத்துட்டா இல்ல ஃபீல்டிங் திட்டுற மாதிரி கேப்டன். பட் இமோஷனல் ஆகாம இங்க தோனி கேப்டன் சாந்தமா இருக்கு. 4 சிக்ஸர் கூட கவலைப்படாது, இதெல்லாம் சாதாரண இருக்கும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க, நர்வஸே ஆக மாட்டீங்க. நவ் இட்ஸ் பிகமிங் a மைண்ட் கேம். எந்த கேப்டன் கூலா, ஸ்ரேயஸ் ஐயர் வெரி கூல், கேஎல் ராகுல் வெரி கூல், இந்த மாதிரி கூலா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரீயா போடுவாங்க, இன்னும் டெவலப் பண்ணிப்பாங்க. தோனி கிட்ட வரும்போது டெவலப் பண்ணிப்பாங்க. 100 இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா போடுவார். 100 ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிச்சு போலிங் லெஃப்ட் ஆர்ம். பட்
அவர் குல்தீப் அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இப்ப திருப்பி போகணும்னா அது தோனியால முடியும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணணும், சக்தி கொடுத்து வேலை வாங்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் நடந்ததுன்னா ஏன் ஆர்சிபி அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. சார் இந்த ஆர்சிபி நீங்க போலிங்னு சொல்லிட்டீங்க, அதை டச் பண்ணிட்டீங்க சூப்பரா. ஆர்சிபியோட போலிங் பரிதாபங்கள் அவங்க கிட்ட செம்ம பர்ஸ் இருந்துச்சு சார். அவங்களால திரும்ப எடுக்கணும்னா சலாலே எடுத்துருக்கலாம். ஏன்னா அவரும் வந்து அவரை மாதிரி பெங்களூர்ல ஐபிஎல்ல போலிங் போட்ட போலரே கிடையவே கிடையாது சார். அப்படி ஒரு ஸ்பின்னர். அவங்க அந்த ஆப்ஷனுக்கும் போல. வஹிந்து அஸ்ரங்கா அவங்க டீம்ல தான் ஆடினாரு, அவரும் ஆப்ஷனுக்கு போனாரு, அவரையும் இவங்க எடுக்கல. ஆனா வந்து ஸ்பின்னர், ஆமா சார், லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சுயாஷ், இருந்தாருல, ஆமா சஹல் இருந்தாரு. சஹல், சஹல், பிஷ்னாய் ஆர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அந்த டைப்ல அட்லீஸ்ட் ஒரு முஜிபுர் மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் இருந்தா ஆமா சார், அந்த 4 ஓவர்ஸ்ங்கிற விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ்ல. ஆமா சார். இப்போ நீங்க 2 bowlers ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்க, அதை அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். 2 bowlers வச்சிருக்கீங்க, இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகல. ஆனா 2 bowlersம் உங்களுக்கு 4 ஓவருக்கு 35 போட்டுருவாங்க. குருநாள் பாண்டே 4 ஓவர் 35 போட்டுருவாரு. நீங்க லியம் லிவிங்ஸ்டனை வச்சு 4 ஓவர் 30 போட்டுடலாம். ஆனா விக்கெட் யாரு சார் எடுப்பா? இப்போ மிடில் ஓவர்ஸ்ல ஆர்சிபில விக்கெட் பெங்களூர்ல விக்கெட் எடுக்கலன்னா லாஸ்ட் 4 ஓவர்ல யார் போட்டாலும் அடிப்பாங்களே சார். அதனால ஸ்லோ விக்கெட்ஸ்ல நீங்க ஃபாஸ்டா போடுறது வேஸ்ட். ஃபாஸ்டா போடுறது வேஸ்ட். ஸ்பின்னு தான் பெஸ்ட். பட் ஸ்பின் வந்து ரியல் த்ரெட்டா இருக்கணும். ஸ்பின் ஒரு ரஷித் கான் மாதிரி, ஒரு சுனில் நாராயண் மாதிரி, வருண் சக்கரவர்த்தி மாதிரி, ஒரு அஸ்வின் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். பிஷ்னாய் மாதிரி ஹூ கேன் ஆல்வேஸ் டேக் விக்கெட். என்ன பிஸ்தான அடி 4 ஓவர் பூந்து ஒரு 3 எடுத்துருவாரு பிஷ்னாய். சகனும் அதை பண்ணுவாரு. நீங்க இஷ்டத்துக்குலாம் அடிக்க முடியாது. 17th 19th ஓவர்லாம் போடுவாங்க தைரியமா. அந்த மாதிரி ஸ்பின்னர் வாங்க. ஸோ எதிர் டீம் வந்து கேகேஆரோட அவங்க மீட்டிங் பேசும்போதே மிடில் ஓவர்ஸ் டெரிபிக் ஹிட்டர்ஸை வச்சுப்போம், ரசல் மாதிரி. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் மிஞ்சி போனா இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் பேசுவாங்க. அப்ப எண்ட் ஓவர்ஸ் யார் போடுறது? அதனால சம் bowler who can come fast like Ellis or Sandeep Sharma I rate as the best end bowler. முகேஷ் குமார் இருக்காரு, சந்தீப் சர்மா இருக்காரு. இந்த மாதிரி bowlers எண்ட் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு கரெக்டா தெரியும். அரகுர பேஸ் போன எலிஸ் வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, அதையும் ரீச்சுக்கு இல்லாம போடுறது, யார்கர் லிங்க்ல போடுறது, அது குட் லிங்க்ல போட்டாலும் டேஞ்சர். இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. திடீர்னு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க, ஸ்விட்சிங் அடிக்கிறாங்க. யார் எந்த கோச்சால என்ன கைட் பண்ண முடியும் உங்களால? முடியாது. சோ இதுல நீ போலர் பெஸ்டா ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லிட்டாங்க, செகண்ட் போலிங் போடும்போது நீங்க பால் மாத்திக்கலாம் ஆஃப்டர் 11th ஓவர். ஏன்னா டியூ ஃபேக்டர்னால நீங்க பாலை மாத்திக்கலாம்ட்டாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப் ஸ்பின்னர்ஸ். இல்லாட்டா ஹோல்டே பண்ண முடியாது பால். சார் விராட் கோலி போன ஐபிஎல் அவர் ஆடும்போது வந்து அவரு T20 வேர்ல்டு கப்புக்கு எடுக்கலாமா, T20 வேர்ல்டு கப்ல அவர் இருப்பாரா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. இப்ப வந்து ஒரு ஃப்ரீ, இப்ப இந்த நான் சுதந்திர பறவை அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திர பறவை வருது. அதுவே ஒரு பெரிய இது தானே சார், ரிலீஃப் தானே சார். இப்ப அவரு ரோஹித் சர்மாக்கெல்லாம் there is nothing to prove தானே சார். அவங்க ஒரு சரியான நாக்ஸ் ஃப்ரீயா ஆடலாம்ல சார். ஆமா, என்னன்னா சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். ரோஹித் சர்மா வந்துட்டாரு கிரீஸுக்கு, விராட் கோலி கிரீஸுக்கு வந்துட்டாருன்னா எந்த கேப்டன் நார்மல் ஃபீல்ட் செட்டப் பண்ண போறோம்? இவங்களுக்குன்னு ஒரு ஃபீல்ட் செட் நீங்க பண்ணுவீங்கல்ல, உடனே போலர் இவங்களுக்குன்னு ஒரு போலிங் ஒன்று போடணும். ஏன்னா ரோஹித் சர்மா திடீர்னு இறங்கி வந்து ஷாயின் அஃப்ரீடியா அடிச்சிட்டாரு, ஸ்டார்க்கே அடிச்சிட்டாரு, கோலி நின்றதுல இருந்து இப்படின்னா 6. இவரை வந்து நம்ம T20 மேட்ச்ல வந்து இப்படி போய் பேக் ஃபுட்ல கூட போல ஸ்பைனல் கார்டு உடையிற அளவுக்கு ஃப்ரம் த கிரீஸ் ஒரு 6 அடிச்சாரு ஹாரிஸ் ராஃப. இந்த விஷயங்கள்லாம் உங்க மைண்ட்ல ஓடுறதுதான் நான் சொல்றேன். அஸ்வின் கையில பாலை கொடுத்துட்டீங்கன்னா ஐயோ இந்த பால் எப்படி போடுவாரு, இது தூசராவா, தசராவா, தீபாவளியா, அம்பையர் போடுவாரு இந்த பால், இவ்வளவு யோசிக்கிறீங்க. சோ ஷேன்வான் கையில கொடுத்துட்டீங்களா, ஆஸ்திரேலியா போச்சு மேட்ச். ஜேமி ஆண்டர்சன் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஐயோ பால் சிங்காவுமே, நார்மல் கிரிக்கெட் ஆட முடியாது. சைக்கலாஜிக்கலா டவுட்ஸ்ன்ற விதைகளை விதைச்சுனே இருப்பாங்க. அதுதான் பிளஸ் அவங்களுக்குலாம். அதனால அவங்க இருக்கிறது பெரிய பிளஸ் தான். இதுல வந்து நீங்க டைவர்ட் ஃபீல்டிங் அவங்க பண்ணணும்லாம் கிடையாது. பூந்து 4-5 6 அடிச்சாங்கன்னா மேட்ச் முடிஞ்சுது, அவ்வளவுதான். சார் ஆர்சிபி ஏசாலா கப் நமதே அப்படின்னு எல்லா வருஷமும் சொல்லுவாங்க சார். ஒரு நீங்க கிரிக்கெட் எத்தனை வருஷமா பாக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு சார் இருக்கு இந்த ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு? இஃப் யூ படிதார் கேப்டன்சி, படிதார்ன்ற புதுவாள நீங்க கேப்டனா போட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் அபௌட் கேப்டன்சி. இப்போ நீங்க இந்த என்னாச்சு, நியூசிலாந்து ஃபைனல்ஸ்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சாதாரண போலர்ஸ் போடுறாங்க. கிளென் பிலிப்ஸ் போடுறாரு, ஓரளவுக்கு டீசென்டா போடுறாரு மூளையோட. பிரேஸ்வெல் போடுறாரு, சாண்டனர் தான் தி பெஸ்ட் போலர். பட் 3 பேருமே 3 சாண்டனர் மாதிரி தெரியுறாங்கன்னா இன்னர் சர்க்கிள் இருக்கிற 4 கேப்டன் வந்து கேப்டன் இங்க ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா எப்படி பியூட்டிஃபுல்லா கச்சக்கவோ 40 ஓவர் ஸ்பின்னுக்கு இருக்கு, நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்றது ரோஹித் சர்மா பிஸ்தாவா காமிக்கிறாரு. அந்த இடத்துல சாண்டனர் வந்து டாப் கிளாஸ் ஃபீல்டிங் சப்போர்ட் இருக்கிறதுனால பெரிய மெனசிங்கா தெரியுது எல்லா போலரும். அதனாலதான் சொல்றேன், கேப்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெயினி, ஸ்மார்ட் மூவ்ஸ், அன்ரஃபில்டா இருக்கணும் எந்த சிச்சுவேஷனையும். அந்த மாதிரி யார் இருக்காங்க நீங்க பார்க்கும்போது அது ஒரு மைனஸ் தான். இப்ப புது என்ட்ரன்ட் இவர். நான் ஒரு ஜூனியர் கேப்டன் உள்ளுக்குள்ள வரேன், நான் 2-3 சீனியர் கேப்டன்ஸையும் சீனியர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறது சாதா வேலை கிடையாது.
இல்லையா? இப்ப ஹர்திக் பாண்டியா எப்படி வந்து ஃபீல் செட் பண்ணுவார், ரோஹித் சர்மாக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே கேப்டன்சி பண்ண ஒரு 3 பேரை ஹர்திக் பாண்டியா பண்ணும் அப்படின்ட்டு, பும்ரா அவர் கேப்டன் பண்ணியிருக்காரு, ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணியிருக்காரு, ரோஹித் சர்மா கேப்டன்சி இருக்காருன்னா சாதாரண வேலை கிடையாது. ப்ரெஷர் எக்ஸ்ட்ராடினியர். அன்னைக்கு மோமெண்ட்ல சிச்சுவேஷன்ல ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஆன்சரபிள் டு மீடியா, ஆன்சரபிள் டு கேப்டன், வாட் இஸ் த மூவ் ஐம் கோயிங் டு மேக், எத்தனை பேருக்கு எத்தனை ஓவர் பாக்கி இருக்குன்றது நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன், ஃபீல்ட் பிளேஸ் என்ன பண்ணு இவ்வளவு வரைக்கும் இல்ல. யோசிச்சு பாருங்க பிகினருக்கு எப்படி இருக்கும் ப்ரெஷர். அதனால சொல்றேன். அதனால கோலி இருக்கிற பிரச்சனைக்கு ஜாஸ்தி ஆயிக்கிறாங்க. இன்னொருத்தர் கேப்டன் வந்து கோலி தான் கேப்டன் இருக்கும். கோலி கேப்டனா இருந்தா இந்த சீசன் வந்து உண்மையிலேயே நான் கூட they will give their best. ஏன்னா அவருக்கு கேப்டன்சில 60-70% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு எல்லா ஃபார்மேட்லயும் கிரிக்கெட்ல. they will give their best. அது ஒண்ணு. அவர் வந்து ஓவரால் டீம் எல்லாரும் திட்டுறாருன்னு ஒரு ஆங்கிள் எடுத்துப்பாங்களே தவிர, பட்டிதார் வந்து கான்ஸ்டன்டா இவரே தான் பார்த்துருவார். அண்ணன் என்ன சொல்றாரு பண்ணிடலாங்களான்னு அப்படின்னு கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதான் பிரச்சனை. அது இருக்காது கோலி கண்டிப்பா. தோனி கிட்ட இருக்காது. தோனி தான் அதான். ஏன்னா உனக்கு எனர்ஜி பூரா திங்கிங்ல போகுது, எனர்ஜி பூரா கத்தரத்துல போயிடும். அதனால நிறைய மிஸ்டேக்ஸ் கடைசியில பண்ண சான்ஸ் ஜாஸ்தி விராட் கோலி கேப்டன்சில. தோனி கேப்டன்சில நடக்காது. இது பிரைஸ் யாருக்கு அப்படின்னு பாக்குறத சர்ப்ரைஸ் யாருக்கு. ஐ திங்க் வில் see a lot of ஃபைனல்ஸ் டைப் ஆஃப் மேட்சஸ் ஹைப்பர் எக்ஸைட்டிங்கா நிறைய பார்ப்போம். ஆர்சிபி இந்த மாதிரி விஷயங்களை தான் தாண்டி வரணும். இதுக்கு தான் நான் சொல்றேன். பட் அது மெஜாரிட்டி அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர். பிளே ஆஃப் போறதே நீங்க சொல்ல வருது, பிளே ஆஃப் போறதே ஃபைனல் மாதிரி கொண்டாடக்கூடாது, ஃபைனல் போய் ஜெயிச்சுட்டு கொண்டாடணும். அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற போலிங் பொட்டன்ஷியல் அண்ட் பேட்டிங் பார்க்கும்போது அவங்க நிறைய சேசிங்ல வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சேசிங்ல இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேகேஆருடைய போலிங் அந்த ரெண்டு பில்லர்ஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்லோ ரன் போடுற ஸ்டப் ரானாக இருக்கிறதால அது பெரிய த்ரெட்டா இருக்கும் சிஎஸ்கேக்கு பெரிய த்ரெட் கேகேஆர் இருக்கும். அண்ட் இன் பிட்வீன் ஜிடி அண்ட் எல்எஸ்சி நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு டீம் வந்து சர்ஃபேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் உடைய ஓப்பனிங் பாத்தீங்கன்னா பாதி பேர் தூக்கம் போடும். ஒரு 1980s இந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி இருக்கு சார். டாப் 6 அவங்களதும் இந்த மும்பை இந்தியன்ஸ் டாப் 6 பார்க்கும்போது யாரா இவங்களுக்கு எல்லாம் போலிங் போறது போய் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பெங்களூர் இருக்கிற ஒரே மாதிரி டீமா இருக்காங்க. பேட்டிங் செம்ம கதை. இப்ப திருப்பி போலிங் எவ்வளவு வேணா கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்க பும்ரால இங்க பெரிய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் இருக்கு. பட் அந்த டேல என்னன்றது நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஸ்விங் ஆக ஆரம்பிச்சதுன்னா போல்ட் மாதிரி ஒருத்தர் பூந்து விளையாடுவார். முதல் 4 ஓவர்ல மாத்தி விட்டுருவார் மேட்ச். தீபக் சஹர் மாதிரி ஒருத்தர் வந்து 4 விக்கெட் எடுப்பார். ஸோ இதுதான் எக்ஸைட்மெண்ட். ஷார்டஸ்ட் ஃபார்மேட்ல மேக்ஸிமம் எக்ஸைட்மெண்ட். இட்ஸ் லைக் வாட்சிங் அபவுட் 74 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பாக்குற மாதிரி. பட் மை ரிக்வெஸ்ட் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். இதுல சண்டே எல்லாம் டோட்டலா வேஸ்ட். ஏன்னா உங்க லைஃப் நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ. பாக்குற நீங்க என்னைக்குமே நீங்க ஹீரோ. இன்னொரு ஹீரோக்காக நீங்க சண்டை போட்டு நீங்க உங்க லைஃப் கற்றுக் கொடுத்தது என்னுடைய ரிக்வெஸ்ட். அப்புறம் உங்க இஷ்டம். இதை கேமாவே பாத்துருங்க. இது ரொம்ப பெரிய ஒரு கேம். அந்த கேம் ரொம்ப பெரிய பாயிண்ட் சொல்லிருக்கீங்க சார். ஆக்சுவலா நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை எடுத்துக்கணும். ட்ரோலு, பர்சனல் அபியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாலே இந்த ஐபிஎல் டைம்ல நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு பிளேயரா பார்க்கணும், ஒரு டீமா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் சார் நாங்களும் நினைக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை ரொம்ப நீங்க சொன்னா அது இன்னும் வேலிடா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்லியிருக்கீங்க சார். பாகிஸ்தான் வந்து இப்போ பிஎஸ்எல் நடத்த போறாங்க சார். இப்போ ஐபிஎல்ல விளையாடாத பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஐபிஎல் பிஎஸ்எல் கேன்சல் பண்றீங்க வரவங்க எல்லாம் லெட்டர் கொடுத்து நீங்க வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு. என்னன்னா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் நீங்க எல்லாம் போகாதீங்க ஐபிஎலுக்கு, ஏன்னா இந்தியா வந்து செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்சுமாவுக்குலாம். அவங்க ஒரு பெரிய விஷயம் சேவ்டு. என்னன்னா அவங்க பிளேயர்ஸ் அவங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா யாருமே கூட போறது இல்லை அவங்கள. அவங்க இப்போ ஆடி இருக்கிற கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா கையில காஃபி கப்பை கொடுத்த கூட போட்டுறாங்க. அது கூட அவங்களுக்கு பிடிக்க வரல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணவரு அவங்க ஊர்ல இருக்கிற கிரிக்கெட்டர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஆட கத்து கொடுக்கும். வாசமாக்குற மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி நாங்க பேசுறது இல்லை. தே கிவ் யூ கிரெடிட் டு அவர் விக்டரி. அல்டிமேட்டா நான் எங்க ஆடுறோமோ அங்க வந்து நான் கிரிக்கெட் ஆடுறோம்ல. நீங்க ஜெயிக்கும் போது வாயம் போட்டுருக்கீங்க, தோக்கும் போது மட்டும் புலம்புறீங்க. நாங்களா உங்களை கரகம் சுத்த சொன்னீங்க ஸ்பின்னர்ஸுக்கு. நீங்க ஆடுங்க. உங்களுக்கு தான் தெரு 4 வரும் சக்கரவர்த்தி இருக்காங்க. அந்த 4 வரும் சக்கரவர்த்திக்கும் போய் என்ன பண்ணுங்க, கப்பு எப்படி பிடிக்கணும், எப்படி பீட் பண்ணணும் ஒரு டீம், அதுவும் இந்தியாவை எப்படி பீட் பண்ணணும். நீங்க ஐபிஎல்னு கூப்பிட்டா கூட நீங்க இந்தியா பாகிஸ்தான் லீக் நினைச்சுனே வரீங்க. ஐபிஎல் நீங்க சண்டை போறதுக்கே ரெடியா வந்தீங்கன்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க கேம் ஆடுங்க, டெக்னிக்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, டெம்பரமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க உத கொடுக்கறத பத்தி நீங்க அப்புறம் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டோ ஒரு பிரில்லியன்ட் பிரெயின்ஸ் இருக்கிற ஒரு சென்னை கிரௌட் எடுத்தீங்கன்னா அந்த பிரெயின் வந்து வேர்ல்டுல எத்தனை பேருக்கு இருக்கும்? அவங்க கிரிக்கெட் அனலைஸ் பண்ற அளவுக்கு யாருக்கும் இருக்காது. ஒவ்வொருத்தருமே பிரில்லியண்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்ல எக்ஸ்ட்ராடனரி பிரெயினை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு பிளேயர். நான் யூத்ல தொப்பி மாத்தினதை ஆரஞ்சு கேப்புக்கும் பர்பிள் கேப்புக்கும் காமிச்சிருக்காங்க. எனக்கே சரி பார்த்தா. சோ
நீங்க பிரெயின்ஸ என்ஜாய் பண்ண கத்துக்கங்கன்ற நீங்க புலம்பினே இருக்காதீங்க. இந்தியா இஸ் பிளேயிங் லவ்லி கிரிக்கெட். இல்லாட்டா நான் நம்பி சொல்லுவேன் நான் கப்படிப்பாங்க. சோ அதே மாதிரி எனக்கு சிஎஸ்கே வந்து எனக்கு ஒரு ஃபேன் ரொம்ப ஆஸ் அ ஃபேன் ரொம்ப பிடிக்கும். தோனி மெயினா தோனி தான். பெருசா வேற எதுவுமே தோனியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் அங்கங்க காமிப்பேன். அவ்வளவுதான் விஷயம். ஐ என்ஜாய் தட்ஸ் ஆல். அவர் பெயில் ஆனா நான் உண்மை என் வேலையை நான் பார்ப்பேன். அவ்வளவுதான். ஸோ நம்ம கண்டினியூஸாவே நம்ம என்னதான் பார்த்தாலும் கிரிக்கெட்டை அதை சினிமா மாதிரி பார்க்கணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான். அந்த ஹீரோ வெளில வரணுன்றதுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் என்ஜாய். சார் சூப்பர் சார். டோனி தான் சார் ஒரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு, ஒரு மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க தோத்துட்டீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இட்ஸ் அ கேம், ஒன் ஷுட் வின் ஒன் ஷுட் லூஸ். நாங்க இன்னைக்கு தோத்துட்டோம், நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம், பட் வில் கரெக்ட் திஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் வில் க்ரோ ஐ அப்படின்னு சொல்லியிருப்பாரு சார். ஸோ அதை லைஃபுக்கே நிறைய பேர் நிறைய அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும்னு தோணுது. ரொம்ப நன்றி சார்.